சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு புது விக்கெட் கீப்பர் அண்ட் ஓப்பனர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐபிஎல்ல வந்து ஆட போகிறாங்க. அந்த யார் அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். சென்னை ஐபிஎல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டனா வந்து தோனி வந்து நம்பவே ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனா வந்து ஐபிஎல் ஹிஸ்டரியில் இருந்திருக்கிறார் ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் விக்கெட் கீப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு விக்கெட் கீப்பரே இருந்ததில்லை. தோனி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு விக்கெட் கீப்பர் சென்னைக்கு வந்து பிரைமரி விக்கெட் கீப்பர் இருந்திருக்கிறாரு. ஆனால் மிச்ச டீமுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்கெட் கீப்பர் மாறிட்டே இருந்திருப்பாங்க ஃபஸ்ட் சீசன்லேருந்து. அப்படி வந்து தோனி ஒரு லெகசியை வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டனாக மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்க்கு ஒரு விக்கெட் கீப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையாவே ஒரு சாதனை செஞ்சு சென்னை சூப்பர் கிங் நிறுத்தினார். இப்படி இருக்கிற தோனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐபிஎல்லுக்கு ஆடுவாரா ஆடமாட்டாங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் வந்து ஏன்னா வந்து ரிட்டன் சீசனுங்கிறக்காட்டி அடுத்த ஐபிஎல் மெகா ஆக்ஷன் காட்டி தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டையர்ட் அறிவிப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பார். குறிப்பாக சொல்லப்போனால் வந்து ஆகஸ்ட் 15 அப்போவே வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனி ரிட்டைர்மெண்ட் ஐபிஎல்லேருந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிட்டுருக்குது. இதனால் சென்னை சூப்பர் கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விக்கெட் கீப்பர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சஞ்சு சாம்சனை வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்குமே வந்து சஞ்சு சாம்சனை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஓயிலான்ட்டு அவர் வந்து அந்த ஒரு ஆஃபரெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா துருவ் ஜுவல் அப்படி நிறைய இந்தியன் விக்கெட் கீப்பர் எல்லாம் இருந்தாலுமே சென்னை சூப்பர் கிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் வந்து ஒரு கேப்டன்சி ஆப்ஷனை வந்து தோனி இருந்தங்காட்டி வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தங்காட்டி அதே பாணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜ் கைவாட் வந்து பார்த்திங்கன்னா வந்து லோக்கலில் வந்து அதாவது மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கீப்பிங் பண்ணியிருந்தார். அதே மாதிரி மிடில் ஆர்டரில் இறங்கி ஆடிட்டு இருந்தார். இந்தியாவுக்குமே இப்போ விராட் கோலியோட வேக்கண்டில் தான் வந்து ஆடிட்டு இருக்கிறார் அப்படியே ஒரு ஓப்பனர் ஆடல. இதனால் வந்து சென்னை சூப்பர் கிங் அடுத்த ஐபிஎல்ல ஒரு புதுசாக ஒரு ஓப்பனர் அது கூட புது விக்கெட் கீப்பரும் எடுத்து ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகுது. மெயினாக சொல்லப்போனால் டெவன் கன்வே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் மறுக்கா ரீபை பண்ண அவர் கீப் பண்ணுவார். அவர் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பொறுப்பு விக்கெட் கீப்பிங் பொறுப்பு வந்து ருத்ராஜ் கைவாட்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் விக்கெட் கீப்பிங் கான்சன்ட்ரேட் பண்ணி அவரே வந்து கீப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தகவல் வெளியாகிருக்கு. பொருந்திருந்தா பார்க்கணும். அடுத்த ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்கோட ரிட்டர்ன்ஸ் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.